அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக். நிஜாம் பாக்கு அப்படின்னாலே இந்த ஃபேஸ் மாறுற எஃபெக்டை தாண்டி இந்த பாட்டும் ரொம்ப அழுத்தமாக நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். சின்ன வயசில் ஏதோ சினிமா பாட்டு மாதிரி இந்த பாட்டை பாடிட்டு சுற்றிட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு கேட்சியாக இந்த டியூனும் இருக்கும். இப்போ நம்ம காலத்தில் இருக்கோம். இந்த மாதிரி ஃபேஸ் டிரான்சிஷன்லாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு சிலர் நிஜாம் பாக்கு ஆட் கேள்விப்பட்டிருக்கியா, அந்த காலத்திலே இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீமெல்லாம் போடுவாங்க. நிஜமாவே அந்த டைமில் இந்த மாதிரி கிரியேட்டிவாக திங்க் பண்ணி பயங்கரமாக இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆக்டரும் இப்படி ரியாக்ஷன் கொடுக்கறத அதே இடத்துல உட்கார வச்சு தனித்தனியாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் மாறுற இந்த எஃபெக்டை மாஃபிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாஃபிங் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக ஃபேஸ் மாறுறதுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸு டிரான்சிஷன் ஆக வேண்டியது ஹைலைட்டாக இருக்கிற கண்ணு மூக்கு வாயும் தான். ஃபர்ஸ்ட் வர கேரக்டரோட ஃபேஸில் இருக்கிற கண்ணு மூக்கு வாய் இது எல்லாத்தையும் கீழே இருக்கிற ஃபேஸில், அதாவது அடுத்ததாக வர கேரக்டரோட ஃபேஸோட